கடந்த பல வாரங்களாக கிருபை குறித்து போதித்து வந்தோம். இப்பொழுது இன்றைக்கு இன்னொரு புதிய தொடர் போதனையை ஆரம்பிக்க போகிறோம். ஒரு மாபெரும் தொடர் போதனை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இந்த வாரத்திலிருந்து ஆரம்பித்து பேச இருக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20-21 ஆகிய வசனங்களை இப்பொழுது வாசிக்க போகிறேன். என்றால் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இன்றைக்கு உண்டாயிருக்கிற ஒன்று என்பதை முதலாவது எடுத்து காண்பிக்கிறது. பல பகுதிகளை போதிப்போம். தேவனுடைய ராஜ்யம் என்கிறது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். இது முதல்ல இட்ஸ் a present reality which is in us. நமக்குள்ளாக இருக்கும், இன்றைக்கு இருக்கும், உண்டாயிருக்கும் ஒரு ராஜ்யம் இது என்பதை முதல்ல எடுத்து காண்பிக்க போறேன். தேவனுடைய ராஜ்யம்னா எங்க இருக்குதோ எது இருக்கோ அங்க எப்படி நான் போறதுன்னு யோசிக்க கூடாது. இது நமக்குள்ள இருக்கிறது. நமக்குள்ள இருந்து அது என்னெல்லாம் பண்ணுது, எப்படி இயங்குகிறது என்கிறதை நாம் போதிக்க போகிறோம். இதுக்குள்ள எப்படி வர்றோம், நாம மறுபடியும் பிறப்பதன் மூலமாக இந்த ராஜ்யத்துக்குள்ள வருகிறோம். இந்த ராஜ்யத்தின் கலாச்சாரம் என்ன, அதை போதிப்போம். பின்னாடி பல்வேறு பகுதிகளை போதிப்போம். இந்த ராஜ்யத்தின் நீதி என்ன, இந்த ராஜ்யத்தின் பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, இந்த ராஜ்யத்தின் வல்லமை என்ன, இதெல்லாம் குறித்து போதிக்க இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சற்று எண்ணி பார்க்க வேண்டும். பாருங்க, இந்த உலகத்திலே சில நேரங்களில் சில ராஜ்யங்களை பார்க்கிறோம். அற்புதமாக அவைகள் இயங்குகின்றன. ஒரு சின்ன தேசத்துக்கு போயிருந்த பாருங்க, 3 மில்லியன் பீப்புள் தாங்க, சுவிட்சர்லாந்து. ஆச்சரியமா இருக்கு. பார்த்தா பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்குது. ஊரே இந்த கனவுகள்ல பாக்குற படம் மாதிரி இருக்குது, ட்ரீம் லேண்ட் மாதிரி இருக்குது. இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா யாருக்கும் எந்த குறையும் இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாம் அவங்களே பாத்துக்கிறாங்க. எந்த குறையும் யாருக்கும் இல்லாதபடிக்கு எல்லாரையும் பாத்துக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க அங்க. அவ்வளவு பேரும் அவங்க ரெக்கார்ட்ல இருக்கிறாங்க. அவங்கள பேரையும் பத்திரமா பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை இருக்குதோ இல்லையோ, சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ, எல்லாரும் நல்ல சுகமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல எல்லா சுகங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு அவங்களுக்காக செய்யறாங்க. அந்த நாட்டில், அந்த நாட்டினுடைய பிரஜைகளுக்காக எல்லாம் செய்யறாங்க. பாருங்க, அவங்களுக்கு எதையும் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது. எப்படி ஒவ்வொரு பிரஜையினுடைய தேவையும் அவங்க பார்த்து சந்திச்சுக்கிறாங்க. ஒரு ஆள் கூட தெருவுக்கு வர்றதுக்கு முடியவே முடியாது. தெருவுக்கு வர முடியாதுன்றது மட்டும் இல்ல, நிறைய மற்ற பணக்கார தேசங்களை காட்டிலும் இவங்க ரொம்ப இதா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவங்கள ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து இருக்கிறது. பாருங்க, ஒரு அம்மா என்கிட்ட சொல்றாங்க, இந்த ஸ்டேக் எல்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா, அங்கே ஸ்டேக்னா இந்த பெரிய கறி துண்டு, அதை வச்சுட்டு சாப்பிடுவாங்க. இது எல்லா ஊர்லயும் சாப்பிட்றாங்க, ஐரோப்பாலாம் அமெரிக்காலாம் சாப்பிட்றாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த அம்மா சொல்லுது, எங்க ஊர்ல அமெரிக்கால சாப்பிட்ற ஸ்டேக் எல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். அவ்வளோ கேவலமா சொல்லுது அந்த அம்மா. நாங்கள் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு சுப்பீரியர் குவாலிட்டி, அந்த ஸ்டேக்கெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. எங்களுக்கு அது விலையும் ஜாஸ்தி இருக்கு, அங்கே விட டபுள் விலை இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா காசு இருக்குது. குவாலிட்டியே தனி. அவங்களுடைய சீஸும், அவங்களுடைய மில்க்கும், அவங்களுடைய சாக்லேட்டும், அவங்களுடைய கறியும், அவங்களுடைய எல்லாமே வேற மாதிரி. சாதாரண குவாலிட்டியெல்லாம் அவங்க தொடவே மாட்டாங்க, பக்கத்திலேயே வரக்கூடாது. வாழ்க்கையும் அவ்வளோ பெரிய குவாலிட்டியா இருக்குது. வீடுகளும் அவங்களுடைய எதுவும் வசதியும், சம்பளமும் அவ்வளோ அதிகமா இருக்குது. மற்ற நாடுகளை விடலாம் சம்பளம் ரொம்ப அதிகமா இருக்குது. இப்படி அந்த நாட்டில் அவ்வளவு சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஜனங்க. ஆனா அதை காட்டிலும் இன்னொரு ராஜ்யம் ஒண்ணு இருக்குது. அதை தான் பிரசங்கம் பண்ண இருக்கிறேன் நான். இந்த ராஜ்யங்கள்லாம் பரவாயில்ல, நல்லதுதான், நல்லது செய்யறாங்க. ஆனால் இப்படி எந்த ராஜ்யத்தில் வாழ்ந்தாலும் பலவிதமான ரிஸ்க் இருக்குது.
இப்ப பொருளாதார பின்னடைவு அது இதெல்லாம் எல்லாரையும் பாதிக்குது பாருங்க. எல்லாருக்குமே ஓரளவுல பாதிப்பு இருக்கும். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்கிறது ஒரு வித்தியாசமான ராஜ்யம். இவங்களே இவ்வளவு நல்லா கேர் பண்றாங்க, அவங்க ஜனங்களை நல்லா பாத்துக்கிறாங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேவன் தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளை எவ்வளவு நல்லா பாத்துக்குவார்னு நினைக்கிறீங்க? ஆகவேதான் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேச போறேன். அது ரொம்ப ரெலவென்ட் சப்ஜெக்ட், ரொம்ப நமக்கு ஏத்த சப்ஜெக்ட். ஏனென்றால் இந்த ராஜ்யத்திலே நாம் இருக்கிறோம், இந்த ராஜ்யத்திலே பிரஜைகளா இருக்கிறோம், வாழுகிறோம். நம்முடைய ஸ்லாக்கியங்கள் என்ன, உரிமைகள் என்ன, நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட வாழ்க்கை தரம் நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி புரிந்து கொண்டாதான் நிறைய வேத பகுதிகளே வழங்கும். நிறைய இயேசுடைய போதனைகள், வேதத்தின் போதனைகள் நிறைய வழங்கும் பாருங்க. அப்பதான் உதாரணத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது சொல்றதுக்கு முன்னால என்ன சொல்றாரு? மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா 25ஆம் வசனத்துல இந்த வரிசையா வருது. எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்பது குறித்து கவலைப்படாதிருங்கள். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அப்படி இருந்தும் உங்கள் பரம பிதா அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறாரே சொல்லிட்டு அப்புறம் காட்டு புஷ்பங்களை பாருங்கள். சாலமோன் அவனுடைய மகிமையில் ஆண்டு கொண்டிருந்தது. அவன் பெரிய பணக்காரன் பாருங்க. அவனுடைய செல்வத்தை பார்க்கறதுக்கே எங்க இருந்தெல்லாம் வந்தாங்க. ஒரு பெரிய எக்ஸிபிஷன் மாதிரி நடந்துட்டு இருக்குது இவனுடைய வெல்த்தை பார்க்கறதுக்கு. அவன் கூட தன்னுடைய மகிமையில வாழ்ந்த காலத்துல இந்த காட்டு புஷ்பங்களை உடுத்தினது போல அவன் உடுத்தினது கிடையாது. கடவுள் இவைகளை உடுத்துவிக்கிறார். நம்முடைய பரலோக பிதா இவைகளை உடுத்துவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகையால் எண்ணத்தை புசிப்போம், குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்பது குறித்து கவலைப்படாது. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள்னா அறிவில்லாதவர்கள் அர்த்தம் இல்ல. அஞ்ஞானிகள்னா எந்த விதத்தில் அஞ்ஞானிகள்? அவர்கள் கடவுளை தெரியாதவங்க, கடவுளோடு ஒரு உறவு இல்லை, இந்த ராஜ்யத்தை பற்றி ஒன்று அறிவில்லை, இந்த ராஜ்யம் தங்களுடையது, இந்த ராஜ்யத்துக்குள்ள இவங்க பிரவேசிக்கலாம்னு இவங்களுக்கு தெரியாது, இவங்க பிரவேசித்ததும் கிடையாது, இந்த ராஜ்யத்தை குறித்து அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சுவிசேஷமே ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று தான் அழைக்கப்படுகிறது. இயேசு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாராம். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது அப்படின்னு பிரசங்கம் பண்ணாரு. அப்ப இதை பற்றிலாம் அவங்களுக்கு தெரியாததுனால அவர்கள் எண்ணத்தை புசிப்போம், குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் பற்றிலாம் கவலைப்படுறதுல நியாயம் இருக்குது. ஏன்னா அவங்க இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் ராஜ்யங்களையும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கொண்டிருக்கும் போது பல நிச்சயமற்ற தன்மையை நாம் சந்திக்க வேண்டியதா ஆகிவிடுகிறது. நாட்டில் பொருளாதாரம் நல்லா இல்லைன்னா நமக்கும் மனசு வருத்தமாயிடுது, நமக்கும் பயமாயிடுது. நாளைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற ஒரு ஆதங்கம் உள்ள ஏற்பட்டு விடுகிறது இல்லையா? அதனால்தான் கிறிஸ்தவர்கள் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட, இங்க பல்வேறு நாடுகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகள் என்பதை அறிந்து கொள்ள வேணும். அந்த உணர்வு, அந்த அறிவு நமக்குள்ள உண்டாக வேணும். அதுக்கு தான் இதை பல வாரங்கள் போதிக்க போறேன். ஒரு வாரம் ஒன்னு போதிச்சுட்டு போயிட்டே இருந்தா எதுவுமே உள்ள உட்காராது. 52 வாரம் 52 காரியத்தை சொல்லிட்டு போனா ஒரு 5 காரியம் கூட மனசுல தங்காது. 52 வாரமும் இதை போட்டு ஆணி அடிச்சுக்கிட்டே இருந்தாதான் இது வழங்கும். ஆகவே அதனாலதான் நான் இப்படி சஸ்டெயின்டா போதிக்கிறது பாருங்க, தொடர்ந்து போதிக்கிறது. ஏன்னா இதனுடைய உணர்வு, இதை பற்றிய உணர்வு, அறிவு நமக்கு உண்டாக வேணும். இந்த உலகத்துல வாழ்றோம், சில நேரத்தில் மறந்துடுறோம் பாருங்க. இந்த உலகத்தின் உலக கவலைகள் பைபிள் சொல்லியிருக்கு இல்லையா? விதைக்கப்படுதுதான் பாருங்க. பரலோக ராஜ்யம் எப்படி எங்குன்னு சொல்றாரு. வசனத்தை விதைக்கிறவன் புறப்பட்டான். விதைத்த போது என்ன ஆச்சான்? உலக கவலைகள். அவன் இந்த உலகத்துல வாழ்றதுனால வசனத்தை கேட்கும் போது கூட இந்த உலக கவலைகள் அவனை விட மாட்டேங்குது. அதனாலேயே கேட்கிற வசனம் கூட பிரயோஜனமற்றதாகி விடுகிறதுன்னு வேதத்துல சொல்லி இயேசு சொல்றாரு. அப்ப பரலோக ராஜ்யம் நல்லா உங்களுக்குள்ள நல்லா வேலை செய்யணும்னா, நீங்க அதை நல்லா அனுபவிக்கணும்னா, இந்த ஆசீர்வாதங்களை நல்லா அனுபவிக்கணும்னா, இந்த பரலோக ராஜ்யத்தின் வார்த்தைகளை கேட்கணும், இது உள்ள போகணும், இது வேறு கொள்ளணும், இது வளரணும், இதன் அறிவு வெளிப்பாடெல்லாம் நமக்கு உண்டாகணும்.
உலக கவலை இதை தடுத்து நிறுத்திடக்கூடாது பாருங்க. உலக கவலைங்கிறது பொல்லாதது. இந்த உலகத்தில் இருக்கும், அதனால தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிறதுனால உலக கவலை ஒட்டிக்கிறது ரொம்ப சுலபம். இதை எப்படி கழட்டி விடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். இந்த உலக கவலை இல்லாம வாழ்றது அப்படின்றது தான் பெரிய ட்ரிக். இதுங்க சும்மா இருந்தாலே போதும், கவலை ஒட்டிக்கும். நிறைய பேர் பாருங்க ஏன் கவலையா இருக்கிறாங்கன்னா சும்மா இருக்கிறாங்க, அதனால தான். இதுக்காக ஒரு ஆலயத்துக்கு நல்ல பிரசங்கத்தை பண்ற ஆலயத்துக்கு செல்றது கிடையாது, ஒரு பைபிள நல்லா போதிக்கிற இடத்துக்கு போறது கிடையாது, பைபிள்ல என்ன சொல்லிருக்கிறது கத்துக்கிறது கிடையாது, ஏசு என்ன சொன்னார்னு ஒண்ணும் தெரியாது, எந்த முயற்சி எடுக்கிறது இல்ல பாருங்க. எதையும் கேட்கறது கிடையாது, எதுலையும் கவனம் செலுத்துறது கிடையாது. கவலையா இருக்கு பிரதர், மண்டை பொழக்குது பிரதர்னு வாங்க. ஆமா, கண்டிப்பா பொழந்துரும். ஏன்னா இது இதுக்குன்னேதான் ராஜ்யத்தின் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விதைகள். இந்த வசனத்தை கேட்கணும், இது விதைக்கப்படணும், இது வளரணும், இதை குறித்த அறிவு பெருகணும். அதனால சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜ்யம் எங்க இருக்குன்னு தேடின்னு போறது இல்ல, ராஜ்யம் எங்க இருக்குதுங்க. அதனால இந்த ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ராஜ்யத்தின் ராஜா யார், இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கை எப்படிப்பட்டது, என் கலாச்சாரம் எப்படிப்பட்டது, இந்த பொருளாதாரம் எப்படிப்பட்டது, இந்த வல்லமை எப்படிப்பட்டது, இந்த மகிமை எப்படிப்பட்டது, இதுல என்னுடைய உரிமைகள் என்ன, என்னுடைய ஸ்லாக்கியங்கள் என்ன, இதெல்லாம் புரிந்து கொள்ளணும் பாருங்க. இது புரிந்து கொள்ளனா உலக கவலை தான். அப்ப இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம ராஜ்யத்தை குறித்த அறிவுள்ளவர்களாக வாழ வேண்டும். நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன், இந்த ஊர்ல இருக்கிறேன், நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி சொல்றேன், எல்லாமே இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் தான். அப்ப நீங்க ஒண்ணு நினைவு வச்சுக்கணும், நான் இந்த உலகத்துல, இந்த நாட்டில், இந்த ஊர்ல இருந்தா கூட நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன், ராஜ்யத்தின் பிரஜையா இருக்கிறேன். அப்ப என்னுடைய எக்கானமியே வேற, என்னுடைய பொருளாதாரமே வேற மாதிரி வேலை செய்யுது, என்னுடைய வல்லமையே வேற மாதிரி வேலை செய்யுது, என்னுடைய பாதுகாப்பு வித்தியாசமானது, என்னுடைய பராமரிப்பு வித்தியாசமானது. எங்க ராஜா பெரிய ஆளு. ஹலோ, எங்க ராஜா கிட்ட எந்த குறையுமே கிடையாது. எங்க ராஜா ரொம்ப நல்லவரு, நல்லா பாத்துக்கிறவரு, அருமையா கவனிக்கிறவரு, எங்களை கண்ணின் வெளிய போல பார்க்கிறவர் அவர். பாருங்க, ராஜ்யத்தின் அறிவு, ராஜ்யத்தில் இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோன்ற அறிவு வந்த உடனே எல்லாம் மாறிடும் பாருங்க. கவலை எல்லாம் ஓடி போயிடும், சமாதானம் சந்தோஷம் உள்ளத்துல உண்டாகும். ஏன்னா இந்த ராஜ்யத்தை அறிந்து கொள்ளும் போது இந்த ராஜாவை பற்றி கத்துக்கிறோம், அந்த ராஜாவுடைய நேச்சர், அவருடைய தன்மை என்னன்னு பாத்துக்கிறோம், அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்கிறோம், அவருடைய வாக்கு தத்தங்கள் என்ன, அவர் என்னென்ன செய்யறன்னு நமக்கு சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் செய்வேன்னு சொல்லாம ஒன்னும் செய்யாம போற ஆள் இல்ல இவரு. சொன்னதெல்லாம் செய்யறவரு, அதுக்கு மேலையும் செய்யறவர் இவரு. அப்படிப்பட்ட அற்புதமான ராஜா இவர். அதனால்தான் அவர் ஆண்டவரேன்றோம். வேதவசனத்தை சொல்லிருக்கு, சாராள் கூட புருஷன் ஆண்டவரேன்னு கூப்பிட்டாலாம். அதனால இந்த காலத்துல பெண்கள் கூட அப்படி செய்யுங்கன்னு சொல்லி இருக்குது. ஆனா சில பெண்களுக்கு அது கோபம், என்ன இது ஆண்டவன் கூப்பிட சொல்லியிருக்கு, அந்த மனுஷனை நான் ஆண்டவன் ஏதாவது நான் கூப்பிட மாட்டேன்னாக்கும், இந்த மனுஷனை போய் நான் ஆண்டவனே எப்படி கூப்பிடுறது, சாரா வண்ணா செஞ்சிருக்கலாம்னு. நல்லா யோசித்து பாருங்க, சாரா ஆண்டவனேன்னு கூப்பிட்டாலும் ஒழிய வீட்டை அவதான் ஆண்டுகிட்டான். அவரை கூப்பிட்டா போதும், அவர் சாவியெல்லாம் கொடுத்துடுறாரு. இங்க அத முதல்ல தெரிஞ்சுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன சைட் லைன்ல கத்துறேன், இதெல்லாம் லேசா. ஆனா அவன் ஆண்டவனே கூப்பிடுறதுக்கு ஏன் அவளுக்கு கஷ்டமே இல்லைன்னா, ஆண்டவனே என்ன, ஆண்டவன் என்ன வேற ஒண்ணும் இல்ல. அந்த காலத்துல ராஜாக்கள் பாருங்க, அவன் தான் எல்லாத்துக்கும் ஓனர், ராஜா தான் எல்லாத்துக்கும் ஓனர். நாட்டில் இருக்க அத்தனை இன்ச்சு நிலமும் அவனுக்கு தான் சொந்தம், ஒரு மரமும் அவனுக்கு தான் சொந்தம், ஒரு வயலும் அவனுக்கு தான், எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம், எல்லாத்துக்கும் அவனுக்கு உரிமை உண்டு. அவனுடைய மேஜையில இருந்தா ஜனங்க சாப்பிட்டாங்களாம், அவனுடைய வீட்டுல இருந்தா எல்லா வீட்டுக்கும் சாப்பாடு போகுது, எல்லாரும் சாப்பிடுறாங்களா இல்லையான்ற அவன் கவனிச்சுக்கிறான். நல்ல ராஜாவா இருந்தான்னா எல்லாருக்கும் இருக்குதான்றத அவன் நல்லா கவனிச்சுக்கிறான். அதனாலதான் அவன் ஆண்டவனேன்றாங்க. அப்ப வீட்லயும் ஆண்டவன் அப்படிதான். ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க. வீட்டுல ஆண்டவன் யாரு? ஒழுங்கா ரெண்ட் பே பண்ணி சாப்பாட்டுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து ஃபீஸ் எல்லாம் கட்டி பில் எல்லாம் கட்டி கரெக்டா எல்லாம் பண்ணிட்டு எந்த கவலையும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு விடாம இருக்கிறான் பாருங்க, அவனை ஆண்டவனே ஆண்டவனே திரும்ப திரும்ப கூப்பிடுவாங்க இவங்க. பிரச்சனையே கிடையாது. இப்ப நம்ம ஆண்டவர் யாரு? அப்படிப்பட்டவர். அது சொல்ற, அவரை ஏன் ஆண்டவரேன்னு கூப்பிடுறோம், அவரை ஏன் ஆண்டவரேன்றோம்? எனக்கு பிரச்சனையே இல்லை அவர் ஆண்டவரேன்னு கூப்பிடுறதுக்கு. ஏன்னா
அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தார். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்பதை குறித்து கவலைப்படாதிருங்கள். அஞ்ஞானிகள் இவைகள் நாடி தேடுறாங்க. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதனாலதான் அவர் ஆண்டவரேன்னு கூப்பிடுறோம். சரி, வாசிப்போம். லூக்கா 17ஆம் அதிகாரம் இங்க ஆரம்பிப்போம். இந்த முதல் செக்ஷன்ல இது பல்வேறு பகுதியா போதிப்போம் பாருங்க. இதுல முதல்ல தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இன்றைக்கு இருக்கிற ஒன்று என்பதை குறித்து போதிக்க போகிறேன். இட்ஸ் a present reality in us. 2021 தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏது வராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ரொம்ப ஸ்டார்ட்லிங் ஸ்டேட்மெண்ட், ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு செய்தியை சொல்றாருங்க. அவங்க ரொம்ப இதா கேட்கறாங்க, இந்த மனுஷன் ஏதோ கொஞ்சம் விவரமா இருக்காரு, பெரிய அற்புதங்கள்லாம் செய்யறாரு, இப்படிலாம் பண்றாரு, இவருக்கு ஏதாவது தெரியுமா அந்த சப்ஜெக்டை பற்றி தான் கேட்கறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அந்த சப்ஜெக்ட் தெரியும். பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த எதிர்பார்ப்பு பெருசாக வளர்க்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ராஜ்யம் வரப்போதாக்கும், அப்படி நடக்குமாக்கும்னு நிறைய சொல்லி இருக்கு பாருங்க தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. ஆகவே பழைய ஏற்பாட்டு வசனங்களை அறிந்தவர்கள் இவங்கெல்லாம் நல்லா கரைச்சு குடிச்சவங்க, அதை அவர்களுக்கு இந்த ராஜ்யம் வரப்போகுதுன்றதை பற்றி பெரிய எதிர்பார்ப்பு. இவங்க பல்வேறு ராஜ்யங்களுக்கெல்லாம் வாழ்ந்துட்டாங்க. எகிப்தில் அடிமைகளா இருந்தாங்க, கானான் தேசத்தில் வாழ்ந்தாங்க, பாபிலோனுக்கு அடிமைகளானார்கள். இப்படி பல்வேறு ராஜ்யத்திலெல்லாம் வாழ்ந்து பார்த்துட்டவங்க. அதனுடைய கசப்பான அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். இப்ப ரோமாபுரியின் சாம்ராஜ்யத்துக்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்துல, இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்ட காலத்துல அந்த ரோம சாம்ராஜ்யத்துக்களை வாழ்றதும் அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா இவர்கள் சிறுமை, ஒரு மைனாரிட்டி குரூப். இவங்க எப்பவுமே தங்களை ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பீப்புளா தான் நினைச்சாங்க. அதாவது நம்ம மைனாரிட்டி, நாங்க சின்ன குரூப் அப்படின்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்குள்ள எப்பவுமே ஒரு எதிர்பார்ப்பு, தேவனுடைய ராஜ்யம் அவ்வளவு நல்லா இருக்கும். அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க, இந்த ரோமாபுரி ஆளுங்க ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க, தேவனுடைய ராஜ்யம் அவர் இவங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவர் ஆள போறாரு, அவர் ஆண்டாருன்னா நமக்கு ரொம்ப அட்வான்டேஜ் ஆயிடும், ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைங்க, அதனால அவருடைய ராஜ்யம் எப்போ வரும்ன்றதுலயே ரொம்ப குறியா இருந்தாங்க பாருங்க. அதனால இயேசு வந்த உடனே இவர் கொஞ்சம் விவரமா இருக்கவும், இவரை கேட்டலாம், இவர்கிட்ட தெரியுதா பார்க்கலாம்னு சொல்லி தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அது பிரத்யட்சமாய் வராது, இங்கே அங்கேன்னு யாருன்னு சொன்னா அது சொல்றதுக்கு ஏது வராது, அப்படிப்பட்ட ஒன்றாய் அது இருக்காதுன்றாரு. என்ன சொல்றாரு? இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள் இருக்கிறதே. அதாவது என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் என்கிறது இன்றைக்கு நமக்குள் அது இருந்து நமக்குள்ள நாம் அதை அனுபவித்து அந்த ராஜ்யத்துக்குள்ள வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிறார். சரி, இதை கொஞ்சம் ஆராய்வோம் பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வேத வசனத்தில் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா பல்வேறு வசனங்கள் பல்வேறு விதமா சொல்லுகிறது. ஒன்னு இந்த ராஜ்யம் வரப்போகிற ஒரு ரியாலிட்டி, வரப்போகிற ஒரு ராஜ்யம் என்று சொல்லுகிறது. எதிர்காலத்திலே, கடைசி காலத்திலே, கடைசியாக வரப்போகிற ஒரு காரியம். தேவனுடைய ராஜ்யத்தின் வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். அன்னைக்கு வரப்போகுது, அது இரண்டாம் வருகையில இயேசு வருவார், அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் வரும் என்று சொல்லி அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த வசனங்கள் நிறைய இருக்குது வேத வசனத்தில். அந்த வசனங்கள் மட்டும் இல்லாம தேவனுடைய ராஜ்யம் வந்துடுச்சு, இப்ப நம்ம மத்தியில இருக்குது, அப்படி போன்ற வசனங்களும் இருக்குது. இந்த ரெண்டு வசனத்தினால தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டதா, நமக்கு மத்தியில் இன்றைக்கு இருக்கிறதா, அல்லது இனிமேதான் வரப்போகிறதா என்கிற ஒரு பெரிய குழப்பம் நிறைய பேர் மத்தியில் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு இது வந்துவிட்டது, இன்றைக்கு நம்ம மத்தியில இருக்கிறது, இதுக்குள்ள நாம் பிரவேசிக்கலாம், இது நமக்குள்ளே அந்த ராஜ்யம் இருக்க முடியும், அந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக நாம் வாழலாம் என்பதை எடுத்துக்காட்ட முடியாதா இன்றைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதை புரிந்து கொள்ளணும். நமக்குள்ள இருக்கிற ஒரு காரியம் அது நாளைக்கு இல்ல, இன்றைக்கே நமக்குள்ள இருக்கிற காரியம் என்பதை புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் இருக்கிறதால கொஞ்சம் சில வசனங்களை வாசிக்கிறோம், கொஞ்சம் நிறைய வசனம் வாசிக்க போறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம் பாருங்க, இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அதாவது ராஜ்யம் வரப்போகிறதுன்ற வசனத்தையும் வாசிக்கிறேன், ஏற்கனவே வந்துருச்சுன்ற மாதிரி வசனங்களையும் வாசிக்கிறேன். ரெண்டுத்தையும் பாருங்க. அப்புறம் இந்த ரெண்டுத்தையும் எப்படி ரெக்கன்சைல் பண்றது,
இது ரெண்டுத்தையும் எப்படி புரிஞ்சு கொள்றது? வந்துருச்சா இல்ல வரப்போதா, எப்படி இது புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத விளக்க போறேன். சரி, வாசிப்போம். ரோமர் 14:17. இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணார்ன்ற வசனம் எல்லாம் இப்ப வாசிக்கல, அதெல்லாம் நிறைய டைம் இருக்கும், அப்புறம் வாசிப்போம். நம்ம அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுலாம் பிரசங்கம் பண்ணாரு இல்லையா? அதெல்லாம் அப்புறம் வருவோம். இப்ப இதை பார்ப்போம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை டிஃபைன் பண்றார். தேவனுடைய ராஜ்யம் என்னன்னு பரிசுத்த பவுல், பெரிய போதகர், கிறிஸ்தவ சபையின் ஒரு மாபெரும் போதகர். தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னு அவரை கேட்டீங்கன்னா அப்படி சொல்றாரு. அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது அப்படின்றார். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி டிஃபைன் பண்றாரு அவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம். அது ஒரு சரீர பிரகாரமான காரியம் இல்ல, சரீர பிரகாரமான ராஜ்யம் இல்ல. அது என்னன்னு சொல்றாரு? ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம். அது எப்படிங்க ஆவிக்குரிய காரியம்னா, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும். எத்தனை பேருக்கு நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் உண்டாயிருக்குது? ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிக்கும் அது உண்டாயிருக்குது இல்லையா? நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இதுதான் தேவனுடைய ராஜ்யம்ன்றார். யாருக்குள்ளெல்லாம் நீதி இருக்குதோ, சமாதானம் இருக்குதோ, சந்தோஷம் இருக்குதோ, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் இருக்குதோ, இவர்களெல்லாம் இதுதான் தேவனுடைய ராஜ்யம். இது தேவனுடைய ராஜ்யத்தினால் உண்டான ஒன்று. இது அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். தேவனுடைய ராஜ்யம் என்கிறது சரீர பிரகாரம் ஒரு காரியம் அல்ல. அதனால சொல்ற புசிப்பும் குடிப்பும் அல்ல. இது இப்ப ஆவிக்குரிய காரியம் என்று யோசிக்கணும். அது நீதி சமாதானம் நீதி சமாதானம் சந்தோஷம் என்கிற காரியங்கள் சொல்றாரு, சொல்லிட்டாரு, அவர் சொல்றாரு. ஆனா மத்தேயு 25ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. மத்தேயு 25:34. 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இயேசு இங்க சொல்றாரு. இது எதை பற்றியது? இங்க இயேசு ராஜ்யத்தை பற்றி பேசும்போது இங்க எப்படி பேசுறாருன்னா, இது கடைசியில இரண்டாம் வருகையில வர்ற ஒரு ராஜ்யமாக, இரண்டாம் வருகைக்கு பிறகு அவருடைய ராஜ்யம் வரப்போகுது. அந்த ராஜ்யத்தில் நாமெல்லாம் இருப்போம். அப்ப அவர் ஆயத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நம்ம அழைப்பார் என்று சொல்லி அந்த விதத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ரோமர் 14:17 சொல்லுது, அது இப்பவே ஆவிக்குரிய விதத்தில் நமக்கு இருக்கிற ஒன்று. எப்படி? நீதி சமாதானம் சந்தோஷம், அதுதான் தேவனுடைய ராஜ்யம்ன்றார். இவர் சொல்றாரு அது வரப்போகுது, அதுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு அவர் அனுமதி தர போறாரு அப்படின்லாம் சொல்லி இருக்குது. இன்னொன்னு திருப்போம். கொலோசையர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இங்க வாஸ்தா எப்படி சொல்றார் பவுல்? அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மளெல்லாம் உட்படுத்திட்டாராம். உட்படுத்திட்டாருன்னு சொல்லியிருக்காரு, உட்படுத்துவாருன்னு சொல்ல. இருளின் அதிகாரம் அல்லது இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி தன்னுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரி. அப்ப நம்மெல்லாம் இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உட்படுத்தப்பட்டிருக்கிறோம் சொல்றாரு. நடந்து முடிஞ்சதா சொல்றாரு. ஆனா திருப்புங்க, 2 பேருக்கு திருப்புங்க. இல்ல, லூக்கா 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. லூக்கா 16. இங்க இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். லூக்கா 16:16. நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். சுருக்கமா சொல்ல போனா நியாயப்பிரமாணம், அதாவது இந்த 10 கற்பனை, இதெல்லாம் யோவான் வரைக்கும் அது வந்துகிட்டு இருந்தது.
அது பிரசங்கம் பண்ணப்பட்டது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். அப்ப ஏற்கனவே இது நடந்துகிட்டு இருக்குதுன்றார். ஏற்கனவே தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமா பிரசங்கம் பண்ணிட்டு வரப்படுகிறது. இயேசுவின் காலம் தொடங்கி தேவனுடைய ராஜ்யம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு அவர் அதான் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தாரு. பலவந்தமா எல்லாரும் அதில் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றாரு. சரி, கொலோசியர் 3:1-13, லூக்கா 16:16 இன்றைக்கு அது இருக்கிற ராஜ்யமாகவும் அதுக்குள்ள பிரவேசித்து விட்டதாகவும் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறதாகவும் சொல்கிறார்கள் இல்லையா? 2 பேதுருக்கு திருப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். இது எந்த ராஜ்யத்தை பற்றி பேசுது? நித்திய ராஜ்யம். நித்தியத்தில் வரப்போகிற ராஜ்யம், வருங்காலத்தில் வரப்போகிற, கடைசியில வரப்போகிற ராஜ்யம். அதுல பிரவேசிக்கும் உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும்னு சொல்லிருக்கு. நாளைக்கு நடக்க போற ஒன்னா அதுல நாம பிரவேசிக்க போறோம். அதுக்கு பிரவேசிக்கிறதுக்கு நமக்கு அங்கே வாய்ப்பு உண்டாயிருக்க போகிறது என்று இங்கே சொல்லப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8:11. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். இதுவும் ஏற்கனவே நடக்கிற ஒன்று இல்ல. வருங்காலத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு எல்லாம் வந்து பந்தி இருப்பார்களா அந்த ராஜ்யத்தில். நடக்க போற ஒன்றை சொல்றாரு, வரப்போற ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார். அது மாதிரிதான் இப்ப வாஸ்த வசனம் லூக்கா 17 வாஸ்தம் இல்லையா? பரிசேயர் வந்து கேட்கறாங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்போ வருது? சொல்றாரு, பிரத்யட்சமா வராது, அதோ இதோன்னு சொல்ல முடியும், அந்த மாதிரி இருக்காது, அது உங்களுக்குள்ளே இருக்கிறதுன்றாரு. ஆனா லூக்கா 13 அதே மாதிரி தான் சொல்றாரு. ராஜ்யத்தின் பேரபிள்ஸ், ஓமைகளை சொல்றாரு. அது எப்படி சொல்லுது? ராஜ்யத்தின் ஓமைகள்லாம் எப்படி இருக்குது? ராஜ்யம் வந்து இந்த உலகத்தில் இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் வந்து இப்பவே இருக்குது. அது இப்பவே கிரியை செய்து கொண்டிருக்குது. அது புளிப்பெல்லாம் என்ன சொல்ல 11 திருப்புங்க. லூக்கா 13:18. லூக்கா 13:18. அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? அது எதற்கு ஒப்பிடுவேன்? ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்குது. அது ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரம் ஆயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். அப்ப ராஜ்யம் வந்து இப்படிப்பட்டது என்று சொல்றார். மேலும் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரை 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். அப்ப தேவனுடைய ராஜ்யம் வந்து இப்ப இந்த உலகத்திலே ஏதோ ஒரு விதத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது, பெருசாகிட்டே இருக்குது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது, பெருகி கொண்டே இருக்குதுன்ற விதத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆனா இயேசு பிலாத்துக்கு முன்பாக கொண்டு நிறுத்தி வைக்கப்படுகிறார். யோவான் 18ஆம் அதிகாரத்தில் பிலாத்து அவரை கேள்வி கேட்கிறான். ஏன் உன்னை இங்க கொண்டு வந்தாங்க? நீ யூதராச்சே, யூதர்கள் தான் உன்னை கொண்டு வந்திருக்காங்க, எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு கேட்கிறான். 36ஆம் வசனம். 35 பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? இல்ல 33 வாசிக்கிறேன். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாய், நீராய் இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. இப்ப ராஜ்யத்தை பற்றி பேசுறாரு பாருங்க. இவர் ராஜாவான்னு கேட்கிறாங்க. இவர் ராஜான்னு சொல்றாருன்னு சொல்லி அக்யூஸ் பண்றாங்க. இவரை ஒரு குற்றஞ்சாட்டு கேட்கிறாங்க, கேள்வி கேட்கப்படுறாங்க. நீ ராஜா தானா என்னன்னு சொல்றாரு. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்கள். இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல. நிறைய வசனம் வாசித்தேன், எதிரும் புதிருமா இருக்குது. சில இடங்கள்ல சொல்லி இருக்குது ராஜ்யம் வந்தாச்சு, ராஜ்யம் இப்ப வேலை செஞ்சிட்டு இருக்குது, ராஜ்யம் உள்ள இருக்குது, இங்கதான் இருக்குது அப்படின்னு. இன்னும் சில இடங்கள்ல சொல்லுது ராஜ்யம் வரப்போகுது, அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க போறோம், இப்படி எல்லாம் சொல்லுது. இப்படி எல்லாம் சொல்றதுனால
கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பம். சிலர் ராஜ்யத்தை வரப்போகிற ஒன்றாக மட்டும் எண்ணுகிறார்கள். இன்னும் சிலர் ராஜ்யத்தை ஏற்கனவே இருக்கிற ஒன்றாக மட்டும் எண்ணுகிறார்கள். வரப்போகிற ராஜ்யத்தை அவர்கள் நம்புகிறது இல்லை. அதாவது ஒன்னு இப்படி போயிடுறாங்க, இல்லைன்னா அப்படி போயிடுறாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க இது வெறும் ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம், நமக்குள்ள இருக்குது, இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு ஒண்ணு ராஜ்யம் எல்லாம் வரப்போறது இல்ல அப்படிங்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே பிறகு வரப்போற ஒன்றுதான், இரண்டாம் வருகையில தேவன் வருவார், இயேசு வருவார், அவருடைய ராஜ்யம் இங்கே ஸ்தாபிக்கப்படும் என்று அப்படி போயிடுறாங்க. ரெண்டு எக்ஸ்ட்ரீமா போயிடுறாங்க. இதை சரியா புரிந்து கொள்ள முடியும். இதுக்கு ஒரு தீர்வு இருக்கிறது. அது எப்படி? நாம் முதல்ல இந்த ராஜ்யம்னா என்ன, தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னு அர்த்தம் முதல்ல கண்டுபிடிக்கணும். தேவனுடைய ராஜ்யம் என்றால் அர்த்தம் என்ன? அநேகர் தேவனுடைய ராஜ்யம்னு சொன்னா ராஜ்யம்னா ஒரு லொகேஷன் நினைக்கிறாங்க. ஒரு நாடு அல்லது ஒரு எல்கைக்குட்பட்ட ஒரு இடம், ஒரு ராஜா ஆளுகை செய்கிற ஒரு இடம். A realm over which a king rules. ஒரு ராஜா ஆளுகை செய்யும் ஒரு மண்டலம், அதுதான் ராஜ்யம் நினைக்கிறாங்க. ஆனா அது ஒரு செகண்டரி மீனிங் தான். அது இரண்டாவது அர்த்தமா வேணா சொல்லலாம். அத ராஜா ஆளுகிற இடம் தான் ராஜ்யம் என்று இரண்டாவது அர்த்தம் தான். முதல் அர்த்தம் என்ன? ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன? ராஜ்யம்ங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன? ராஜ்யம்னா ஒருவருடைய ஆளுகை. தேவனுடைய ராஜ்யம்னா தேவனுடைய ஆளுகை, அதுதான் ஃபர்ஸ்ட் மீனிங். டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீனிங், செகண்ட் மீனிங் அப்படிலாம் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன? இட் இஸ் a rule. It's a rule of a king. It is a rule of a king. Only secondarily it means a dominion, a realm of a king. முதல்ல இது ஒரு ரூல். அப்ப அங்கேயே ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. ஏன் அநேகர் ராஜ்யத்தை வரப்போகிற ஒன்றா மட்டும் நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அவர்கள் ராஜ்யத்தை தேவன் ஆளுகை செய்யும் ஒரு மண்டலமாக மட்டும் எண்ணுகிறார்கள், இடமாக நினைக்கிறாங்க. அதனால சிலர் என்ன சொல்றாங்க, அது பரலோகம், அங்கதான் அவர் ஆளுகை செய்யறார், அதனால பரலோக ராஜ்யம், அங்கதான் அவருடைய ராஜ்யம் நடந்துட்டு இருக்கு. சிலர் சொல்றாங்க இல்ல, பூலோகத்துல இந்த இடத்துல இருந்து ஆளுவார், இது அவருடைய ராஜ்யம் என்று எண்ணப்படும் சொல்லி அப்படி சொல்றாங்க. ஏன்னா எல்லாம் இடத்தோடு சம்பந்தப்படுத்துறாங்க. ராஜ்யம்னா அதுக்கு ஒரு எல்கை இருக்கணும், ஒரு எல்கை கோடு இருக்கணும், அதுக்குள்ள ஒரு ஆளுகை செய்யறாரு அப்படின்னு அந்த விதத்தில் எண்ணுகிறார்கள். அதுல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? முதல் மீனிங்க்கு போனோம். முதல் மீனிங் என்ன? ராஜ்யம் என்கிறது முதல்ல ஒரு எல்லை கோட்டுக்கு உட்பட்ட ஒரு இடம் அல்ல. ராஜ்யம் என்கிறது ஒருவருடைய ஆளுகை. தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய ஆளுகை. ஆளுகைன்னு ஒண்ணு இடம்ங்கிறது போயிடுது. இப்போ ஆளுகைன்னா இயேசு நமக்குள்ள ஆளுகை செய்யலாம். ஊர்ல ஆளுகை செய்யாம இருக்கலாம், ஒரு எல்கைக்குட்பட்ட ஒரு இடத்துல ஆளுகை செய்யாம இருக்கலாம். ஆனால் எங்க ஆளுகை செய்யறாரு? இங்க எனக்குள்ள ஆளுகை செய்யலாம் அவர். இப்படி யோசிக்கலாம் நம்ம. அப்ப பாருங்க, இத புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் சால்வ் ஆகுது. ஏன்னா அந்த ராஜ்யம் என்கிறது ஒருவருடைய ஆளுகை. இட்ஸ் தி அத்தாரிட்டி டு ரூல், இட்ஸ் தி சாவரன்டி ஆஃப் a king. ஒரு சர்வாதிகார ஆட்சியை ஒருவர் நடத்துகிறார் பாருங்க, அதுதான் ராஜ்யம். அதுதான் ராஜ்யம். அதை புரிஞ்சுக்கிட்டாலே வேதத்துல சில வசனங்கள்லாம் புரிஞ்சிடும். ஒரு இடத்துல சொல்லியிருக்கு வேத வசனத்துல, you must receive the kingdom. ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இருக்கு. எப்படி பெற்றுக்கொள்ளுங்க? இடமா இருந்தா இடத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு அப்படி ஆயிடும் போய். ஏன்னா ராஜ்யம் இடமா இருந்தா, ராஜ்யம் பரலோகமா இருந்தா பரலோகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆயிடும். ரிசீவ் த கிங்டம் ஏன் சொல்றாரு? பரலோகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சிலர் சொல்றாங்க ராஜ்யம் சபைன்னு, அப்ப சபையை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆயிடும். அப்ப ராஜ்யம் பரலோகம்னா சபைன்னா இடம்னா அது அர்த்தம் புரியவே புரியாது. எப்படி ரிசீவ் பண்றது? அதை நான் சபையை பெற்றுக்கொள்ளணுமா, பரலோகத்தை பெற்றுக்கொள்ளணுமா, ஏதோ ஒரு ஊரை நாட்டை பெற்றுக்கொள்ளணுமா? கிடையாது. ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்னா அவருடைய ஆளுகையை உங்களுக்குள் பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த அர்த்தத்துல சொல்றாரு. அவர் உங்களோட ஆளட்டும், அந்த ஆளுகையை நீங்கள் அனுமதியுங்கள். ரிசீவ் காட்ஸ் ரூலர்ஷிப், அவருடைய ஆளுகைக்கு இடம் கொடுங்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த விதத்தில் புரிந்து கொள்ள முடியும். அப்ப பாருங்க, அதே மாதிரிதான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்றீங்க இல்லையா? அது கூட நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னா என்னத்தை தேடுவீங்க? ஒருத்தர் சொல்றாரு தேவனுடைய ராஜ்யத்தை தேட சொல்லி இருப்பது, அதனால பரலோகத்துக்காக நாம் வாழணும். எங்க பிரதர் சொல்லியிருக்காது? என்ன
இல்ல தேவனுடைய ராஜ்யம் தான் அதுதானே பரலோகம். உடனே அவர் இடத்தோட அசோசியேட் பண்ணிட்டார். ராஜ்யம் அங்க இருக்குது, அப்ப அதை தேடணும், நம்ம அதுக்கு அடுத்த காரியங்களை நம்ம யோசிக்கணும் அப்படின்னு தான் என்றார் அவர். ராஜ்யத்தை தேடுங்கன்னா சிலர் என்ன நினைக்கிறாங்க, அவர் வரும்போது 2ஆம் வருகையில நான் அவரோட கூட இருக்கணும், அவரோட கூட ஆளணும், அப்புறம் அந்த விதத்தில் ராஜ்யத்தை தேடணும். ராஜ்யத்தை தேடுங்கள்னா என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய ஆளுகை உங்களுக்குள் நடக்கும்படியாக இடம் கொடுங்கள், அதை அனுமதியுங்கள், அதற்கு முதலிடம் கொடுங்கள், அதை தேடுங்கள், அதற்கடுத்த காரியங்களை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதான் புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, ஜெபத்துல கூட, கர்த்தருடைய ஜெபத்துல அவர் சொல்றார் இல்லையா, பரமண்டல பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம் வருவதாக. ராஜ்யம் வருவதாகனா எந்த ராஜ்யம் வருவதாக? பரலோகம் கீழே வரைக்கும் வரப்போதா? பரலோகம் வரப்போறது இல்லைங்க, நாம தான் பரலோகத்துக்கு போக போறோம். அப்ப ராஜ்யம் வருவதாகன்றது பரலோகம் இங்க வர்றதை பற்றி சொல்ல அவரு. ராஜ்யம் வருவதாகன்றது ஒரு இடத்தை பற்றி அல்ல, ஒரு இடம் இங்க வர்றதை பற்றி அல்ல. ராஜ்யம் ஒரு இடம் இருந்தா அந்த இடம் இங்க வரப்போதா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றாரு. அப்ப ராஜ்யம் வருவதாக என்ன அர்த்தம்? உம்முடைய ஆளுகை என் உள்ளத்தில் வருவதாக, நீர் என்னை ஆளுவீராக. பாருங்க, பரலோகத்தில் அவருடைய ஆளுகை நடக்குது, அதனாலதான் எல்லாம் உருப்படியா இருக்குது இல்லையா? அங்க ஏதாவது குழப்படி இருக்கா? நீங்க அங்க ஏதாவது யாராவது டிவி ஆன் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன குழப்படி அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்களா? இன்னைக்கு யார் என்ன பண்ணா, என்ன அக்கிரமம் நடக்குது அப்படின்னு ஏதாவது பார்த்துட்டு இருக்காங்களா? ஒன்னும் கிடையாது. அங்க பேட் நியூஸே கிடையாதுங்க, அங்க எல்லாம் குட் நியூஸ் தான். ஏன்னா அவர் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. அவர் யார் ஆண்டுகிட்டு இருக்கா? அவர் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. இங்க ஏன் பிரச்சனைனா, இங்க எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை ஆளுகை நடக்குது. ஒரு வீட்டை எடுத்துங்க, அங்க 4 பேர் இருக்கிறதுனால 4 ஆளுகை நடக்குது. 4 பேர் 4 விதமா செய்யணும்ன்றாங்க. அப்பா அம்மா 2 பிள்ளை இருக்கிறாங்க. இவங்களால ஒன்னா உட்காந்து டிவி கூட பார்க்க முடியாது. பல நாடுகளில் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ரூம்ல ஒரு டிவி பார்த்துட்டு அவன் பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அது எனக்கு பிடிக்காது, அது ஓல்ட் பீப்புள் ஷோ. எங்க அம்மா அதையே உட்காந்து பார்த்து, நான் இதை பார்க்க போறேன், அதனால அவன் போய் ரூம்ல உட்காந்து அவன் அதை பார்த்துட்டு இருப்பான். இந்த அம்மா இங்க உட்காந்து ஓல்டு பீப்புள் இடத்துல உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்கான். அந்த அம்மா பொண்ணு அது ஒரு ரூம்ல போய் அது ஷோ பார்த்து, ஏன் ஷோ இதுதான், அதை நான் பார்க்க போறேன், அது பார்த்துட்டு இருக்கேன். பாருங்க, 4 பேருடைய மனமே ஒன்னா சேர மாட்டேங்குது. ஆளாளுக்கு ஒரு சித்தம், ஆளாளுக்கு ஒரு நோக்கம். அதனாலதான் வீட்டுல தகராறு வேற. ஒருத்தர் இப்படி செய்யலான்னு உடனே இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க, இல்ல அது எனக்கு பிடிக்காது, அப்படி செய்யணும், நான் சொல்றது நீ செய் அப்படின்றாங்க. அடுத்தவர் சொல்றாரு, இல்ல நான் சொல்றது நீ செய். தகராறு ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக தான் ஜெபம் பண்ண சொல்லியிருக்க, அவனுடைய ராஜ்யம் வருவதாக. எந்த ராஜ்யம்? மனைவியினுடைய ராஜ்யம் அல்ல, புருஷனுடைய ராஜ்யம் அல்ல, பிள்ளைகளுடைய ராஜ்யம் அல்ல. யாருடைய ராஜ்யம்? அவருடைய ராஜ்யம். வீட்டுல என்ன வரணும்? தேவனுடைய ராஜ்யம் வரணும். வீட்டுல இயேசு ஆளணும், இயேசு அந்த வீட்டுக்கு தலைவரா இருக்கணும், இயேசுடைய சித்தம் அங்க செய்யப்படணும். இயேசுடைய சித்தம் செய்யப்படும் போது பாருங்க, வீட்டுல இருக்கிற அத்தனை குழப்பமும் நீங்கி போயிடும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், ஆசீர்வாதம் வரும், வீடு நன்மையால் நிறைந்திருக்கும். ஏன் குழப்பம், சங்கடம், ஏன் கண்ணீர், ஏன் கவலை, ஏன் பாரம், ஏன் வீடு நரகம் மாதிரி ஆகுதுன்னு சொன்னா, 4 பேர் 4 பக்கம் இழுக்கிறாங்க, சின்ன பின்னமா ஆக்கிட்டு இருக்கிறாங்க. 4 பேரும் 4 பேருடைய சித்தம் தான் நடக்கணும்னு விரும்புறாங்க, அவங்க சித்தம் நடக்கணும்னு விரும்புறாங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நான் அதனால்தான் ஜெபம் பண்ண சொன்னேன். ஒரு நாட்டை எடுத்துங்க, அங்கேயும் அப்படிதான் பல பேர் பல பக்கம் எழுதிட்டு இருக்கிறாங்க. அவங்க லாபத்துக்காக அவங்கவுங்க ஒரு பக்கம் எழுப்புவாங்க. அவங்களுக்கு ஆக வேண்டிய விஷயத்த அவங்கவுங்க பேசுவாங்க. அவங்க பேசுறதுல என்ன நியாயம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ ஆக வேண்டியது இருக்குது, அதான் பேசிட்டு இருக்கிறாங்க. வேற ஒண்ணுமே கிடையாதுன்றது போல இருக்குது. அப்ப 10 பேர் 10 பக்கம் எழுதுறாங்க. ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் அத்தனை பக்கம் இருந்தா என்ன ஆகுறது? சின்ன பின்ன அப்படியே துண்டு துண்டா உடஞ்சு அப்படியே சின்ன பின்னமாகிறது. ஒரு ஒருமித்த கருத்து எதுலுமே இல்லாம போயிடுது, ஒற்றுமை இல்லாம போயிடுது. அப்ப அங்க செழிப்பு இருக்க மாட்டேங்குது, சமாதானம் இருக்க மாட்டேங்குது, நிம்மதி இருக்க மாட்டேங்குது. அங்க சண்டை, சச்சரவு, விரோதம், பகை இதுதான் இருக்குது. வெட்டு குத்து இதெல்லாம் அங்க நடைபெறுது. ஏன்னா
ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்க எது கிடையாது பாருங்க. எல்லாம் அவ ஆளாளுக்கு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்க. சபையை எடுத்துக்கங்க. ஹலோ, அங்க ராஜ்யம் வரணும் கண்டிப்பா. சபையில 100 பேர் இருந்தாங்கன்னா 100 சித்தம் இருக்குது. அதான் பிரச்சனைங்க சபையில. சபையில ஏன் பிரச்சனை? 100 பேருக்கு 100 சித்தம். சில ஆளுங்க சித்தத்தை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா கூட ஒரு 10 பேர் இருந்துகிட்டு இந்த 100 பேருக்காக இந்த 10 பேர் 10 பக்கம் எழுதிட்டு இருப்பாங்க. மீதி பேர்லாம் சிந்திக்க கூட மாட்டாங்க. ஏதோ வந்தோம் போனோம் இப்பதான் போறோம் இருப்பாங்க. இந்த 10 பேர் இருந்துட்டு உருட்டி பரட்டிட்டு இருப்பாங்க. இந்த சபையை போட்டு ஒண்ணு இல்லாத ஆற வரைக்கும் விடவே மாட்டாங்க. ஏன்னா 10 பேர் 10 பக்கம் இழுப்பாங்க. அதனாலதான் ஜெபம் பண்ண சொன்னாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஒவ்வொரு வீட்லயும், ஒவ்வொரு நாட்டிலையும், ஒவ்வொரு சபையிலையும், ஒவ்வொரு இடத்திலையும் எல்லாரும் நம்முடைய சித்தத்தை இறக்கி வச்சுட்டு, கர்த்தாவே உம்முடைய சித்தம் நடக்கட்டும். வீட்டுல ஏன் சித்தம் ஓன் சித்தம் சண்டை போட்டலாம, ஏன் இஷ்டம் ஓன் இஷ்டம் சண்டை போட்டலாம, கடவுளுடைய இஷ்டம் என்னமோ அதன்படி செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு போகாம அப்படி போய் பாருங்க என்ன ஆகுதுன்னு. வீட்டுல சமாதானம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும், சபையில நிம்மதி வந்துடும். அங்க சண்டை சச்சரவு இருக்காது, அங்க பிரிவினை இருக்காது, அங்க ஒற்றுமை இருக்கும், அங்க சாதனைகள் நடக்கும். ஏன்னு சொன்னா அவருடைய சித்தம் அங்கே செய்யப்படுது. எல்லாருடைய சித்தத்தையும் ஒருங்கிணைச்சு நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய சித்தத்தால கீழே வச்சுட்டு என்ன பண்றோம்? அவருடைய சித்தம் நிறைவேற்றும். அவருடைய சித்தம் என்ன? அதுக்காக நம்ம பாடுபடுவோம். அவருடைய நோக்கம் என்ன? அதுக்காக பாடுபடுவோம். அவர் எதை விரும்புறாரு அதை நாம செய்வோம். அப்படி நண்ணுகிறது தான் சரியான காரியம். அப்ப பாருங்க, அப்ப இந்த வசனங்கள்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? மத்தேயு 6:33 தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்னா எதை தேடுங்கள்? ஊரை தேடுறது இல்ல, ராஜ்யம்னா இல்ல, பரலோகத்தை தேடுறது இல்ல. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னா அவருடைய ஆளுகை உங்களுடைய உள்ளத்திலே நடக்கும்படி அதற்கு இடம் கொடுத்து அதை நாடுங்கள் அப்படின்னு அர்த்தம். ராஜ்யம் வருவதாகனா அந்த ராஜ்யம் இங்கே வரப்போறது இல்லைங்க, பரலோகம் இங்கே இறங்கி வரப்போதா, நம்ம தான் பரலோகம் போறோம். அப்ப ராஜ்யம் வருவதாக நம்முடைய ஆளுகை வருவதாக, அப்பதான் புரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப மீனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிங்டம்னா என்ன மீனிங்? கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யம்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யம் சொன்னா முதல் அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். இரண்டாவது அர்த்தம் தான் டொமினியன், ரெல்ம், ஒரு ஆளுகையின் ஸ்தலம் அல்லது ஆளுகை செய்யப்படும் இடம். முதல் அர்த்தம் என்ன? அது ஒரு ஆளுகை. ராஜ்யம் என்கிறது ஒருவருடைய ஆளுகை. அதான் கிங்டம். கிங்டம் இடத்துக்கு முன்னாடி என்ன வருது? ஆளு, ஒருவருடைய ஆளுகை. நான் சொல்றேன் கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம் என்கிறது தேவனுடைய ஆளுகை. இன்னும் சில வசனம் கூட அப்படி புரிஞ்சுக்கலாம், அப்படிதான் புரிஞ்சுக்கொள்ள முடியும் பாருங்க. லூக்கா 16 நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசன வாக்கியங்கள் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமா அறிவிக்கப்பட்டு வருகிறது. எப்ப இருந்து? யோவானுக்கு அப்புறம். யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். இது எப்படி புரிஞ்சுக்க முடியும்? யோவான் வரைக்கும் நியாயப்பிரமாணம் இருந்தது, அது முதல் இப்ப என்ன பிரசங்கம் பண்ணப்பட்டு வருகிறது? தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமா அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். எங்க பிரவேசிக்கிறாங்க? எங்க கேட்ட உடச்சிட்டு உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கிறாங்களா? யாராவது அவசர அவசரமா என்ன உள்ள விடுன்ட்டு அங்க நுழைஞ்சிட்டு இருக்கிறாங்களா? என்ன சொல்லுது இது? இது ஏதாவது ஒரு இடத்தை குறிக்கிறதா? பலவந்தம் பண்ணுகிறார்கள், பலவந்தமாய் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்க ஒரு இடத்தை சொல்லது. தேவனுடைய ராஜ்யம் பிரசங்கிக்கப்படுகிறதா? பிரசங்கிக்கப்படுறதை கேட்டுட்டு இவர் தான் எனக்கு வேணும், இந்த ராஜா தான் வேணும், இந்த மாதிரி ஒரு ராஜாவை தான் நான் தேடிட்டு இருக்கிறேன், இந்த ராஜா தான் என் வாழ்க்கையை மாற்ற முடியும், நான் இவ்வளவு நாள் தப்பான ஒருத்தனை ஆள வச்சிட்டு இருக்கிறேன், பிசாசு என் வாழ்க்கையை ஆண்டுகிட்டு இருக்கிறான், அவனுக்கு நான் இடம் கொடுத்துட்டு இருந்தேன், அவனை நான் வெளியேற்ற போறேன், அவனுக்கு அது பிடிக்கல, போக மாட்டேங்கிறான், ஆனா நான் ஒரே படியா நிற்கிறேன், பலவந்தமாய் இந்த ராஜ்யத்துக்குள்ள நான் பிரவேசிக்க போறேன், இவரை என்னுடைய ராஜாவாக்க போறேன், இவர் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வரணும், இவர் என்னை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். ஒரு தீர்மானத்தோட, இனி நான் முன்ன மாதிரி இருக்க போறது இல்ல, இனிமே இந்த ராஜ்யத்துக்குள்ள நான் பிரவேசித்து இந்த மாதிரி வாழ்க்கையை தான் வாழ போறேன், இந்த ராஜா தான் என்னுடைய ராஜாவா இருப்பார் அப்படின்னு சொல்லி பலவந்தமாய் பிரவேசிக்கிறார்கள். இருக்கீங்களா? ஏன் இதை வாசிக்கிறேன்னா, ராஜ்யம்னா என்னன்னு அர்த்தம்? ஒரு ஆளுகை, ஒருவருடைய ஆளுகை. தேவனுடைய ஆளுகை தான் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வசனமே புரியும், இல்லைன்னா புரியாது. அடுத்த வசனம் பாருங்க, மத்தேயு 21:31. 21:31.
இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அந்த கதை ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. 2 பேர், ஒருத்தன் வந்து ஒரு வேலையை சொல்லுவார், போறேன்ட்டு போக மாட்டான் ஒருத்தன். இன்னொருத்தன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் மன மாதிரி போவான். அந்த கதை இது சொல்றாரு. இந்த இருவரில் எவன் தன்னுடைய தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு ஆயக்காரர்களும் வேசிகளும் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் நடந்துகிட்டு இருக்கின்றாரு. என்ன இவருக்கும் இந்த பரிசேயருக்கும் பெரிய லடாய் நடந்துகிட்டே இருக்கு பாருங்க, போராட்டங்களோட. இவங்களுக்காகவே நிறைய ஊமையெல்லாம் சொல்றாரு அவரு. அதுக்காக தான் இந்த கதையும் சொன்னாரு. போறேன்னு சொல்லிட்டு போக மாட்டேன், போறேன்னு சொல்லிட்டு போவாத ரகம் அது. அதனாலதான் அந்த கதையை சொல்லி அவன் வாயாலே சொல்ல வைக்கிறார். இதுல யார் தேவனுடைய சித்தத்தை செய்தவன் அப்படின்னு சொன்னா அவன் மூத்தவன் தான், போக மாட்டேன்னு சொல்லிட்டு போனானே அவன் தான் செய்தான் அப்படின்றாங்க. அப்புறம் சொல்றாரு, ஆயக்காரர்கள் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். இப்ப என்ன சொல்றாரு, இந்த ஆயக்காரர்கள் வேசிகள் என்ன ரகம்? போக மாட்டேன்னு சொல்றாரு. தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், அவர்படி நடக்க மாட்டேன், அவரை மதிக்க மாட்டேன், அவர் எனக்கு வேணான்னு சொன்ன ஆட்கள், நான் வாழ்றபடிதான் வாழ்வேன்னு சொல்லிட்டு இருந்த ஆட்கள். அவனே மரம் மாறி இப்ப வந்து என்ன பண்றான், இயேசு என்ன வாழட்டும், இயேசு என்ன ஆண்டவரா இருக்கட்டும் ஏற்றுக்கொள்றான். நீ வந்து ஏற்கனவே எனக்கு எல்லாம் தெரியும் இருக்கிற, நீ தான் சரி கிடையாதுன்றார். அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்ன, தேவனுடைய ஆளுகைன்றது புரிந்து கொள்ளணும். இந்த வசனம் எல்லாம் புரியவே புரியாது. லூக்கா 11ஆம் அதிகாரம். இந்த டெபினிஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. லூக்கா 11:52. லூக்கா 11:52. நியாயஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார். என்ன சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்களும் பிரவேசிக்கிறது இல்ல, பிரவேசிக்கிற ஆட்களையும் தடை பண்றீங்க என்றார். எப்படி பிரவேசிக்கிற ஆளை தடை பண்ண முடியும்? இந்த இயேசுவை விசுவாசியாதபடி, இவர் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, இந்த தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்குள்ள வரவிடாதபடிக்கு தடுக்கிறார்கள். பாரம்பரியத்தை போதிச்சு, பாரம்பரியத்தை பின்பற்ற சொல்லி, இவரை வெறுக்க சொல்லி, இப்படிதான் தடை செய்கிறார்கள். சரி, அப்ப முதல்ல என்ன காமிச்சோம், ராஜ்யம் வரப்போகுதுன்னு சில வசனங்கள், அப்புறம் ராஜ்யம் வந்துடுச்சுன்ற மாதிரி வசனங்கள். 2 விதமாகவும் இருக்குது பைபிள்ல. இந்த ரெண்டையும் எப்படி சரி பண்றது, இது ரெண்டையும் எப்படி புரிந்து கொள்றது? சிலர் என்ன பண்ணிட்டாங்க, வெறும் வரப்போற ராஜ்யம்னு சொல்றாங்க, அது தப்பு, ஏன்னா வந்துவிட்ட ராஜ்யம்னு சொல்லுது வேதம். இன்னும் சிலர் என்ன பண்றாங்க, இது வெறும் வந்துவிட்ட ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம், இனி வரப்போற ராஜ்யம் கிடையாதுன்றாங்க, அதுவும் தப்பு, ஏன்னா வரப்போகுதுன்னு வேதவசனம் சொல்லுது. இது ரெண்டுத்தையும் எப்படி சேர்க்கிறது? இப்போ ரெண்டுத்தையும் எப்படி சேர்க்கிறதுனா, தேவனுடைய ராஜ்யத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? தேவனுடைய ராஜ்யம் ஏற்கனவே இந்த உலகத்தில் வந்து இனாகிரேட் பண்ணப்பட்டு விட்டது, ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. தேவனுடைய ஆளுகை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஆகவே இனிமே வரப்போகிற ராஜ்யம் மட்டும்தான் என்று எண்ணுகிறது தவறு. இனி வரப்போகிற அந்த ராஜ்யம், கடைசியில வரப்போகிற ராஜ்யம், கடைசி காலத்தில் வரப்போகிற தேவனுடைய ராஜ்யம், அது எப்போ வரப்போகுது? அவருடைய 2ஆம் வருகையின் பிறகு அது வரப்போகுது. 2ஆம் வருகை தான் அதுக்கு இனாகுரேஷனா இருக்கும். அது அந்த விதமான ராஜ்யம் வர்றதுக்கு அது ஆரம்பமா இருக்கும். இந்த ராஜ்யம் எப்ப வந்தது? இப்ப இனாகுரேட் ஆயிடுச்சுன்னு சொல்றோமே, இது எங்க இனாகுரேட் ஆச்சு, எப்ப ஆரம்பிச்சது? இயேசு என்றைக்கு வந்து கல்வாரி சிலுவையில மரித்து உயிரோடு எழுந்தாரோ அன்றைக்கு, அன்று முதல் இயேசு இன்றைக்கு வந்து ஜனங்களுடைய உள்ளங்களிலே ஆண்டு கொள்ள முடியும், அவர் ராஜாவாய் இருக்க முடியும், தேவனுடைய ராஜ்யம் மக்களுடைய உள்ளங்களிலே வர முடியும். அந்த விதத்திலே தேவனுடைய ராஜ்யம் என்கிறது இன்றைக்கு இருக்கிறதும் நாளைக்கு வருகிறதுமா இருக்கிறது. இன்றைக்கு ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, நாளைக்கு அது முழுமை அடைய போகிறது. வருங்காலத்திலே 2ஆம் வருகையில் அவர் வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார், அப்பொழுது அது முழுமை அடைய போகிறது. ஆனா இன்றைக்கு அதுல நுழைய முடியும். இன்றைக்கு மனம் திரும்புறது, இன்னைக்கு மறுபடியும் பிறக்கிறது மூலமாக அதுல நுழைய முடியும், அதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியும்.
அவருடைய சித்தம் இந்த உலகத்துல நாம் வாழ்ந்தா கூட அந்த ராஜ்யம் இன்னும் சரீர பிரகாரமா வரல, இருந்தா கூட இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய சபையிலும் செய்யப்படுவதாக சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய ஆளுக சரீர பிரகாரமான விதத்தில் இந்த உலகத்துக்கு வந்த பிறகு மட்டும்தான் இல்ல, இப்பவே ஆரம்பித்து விட்டது. இட் ஹஸ் ஆல்ரெடி பீன் இனாகுரேட்டட், ஆரம்பித்து விட்டது. அப்ப ஆரம்பித்து விட்டதுன்னா பாருங்க, இதான் நல்லா விளக்க போறோம் பாருங்க, ரொம்ப முக்கியம். ஆரம்பித்து விட்டதுன்னா என்ன சொல்றோம் நம்ம பாருங்க. பாவத்திலிருந்து நாம விடுதலை ஆனோம்னா எந்த விதத்தில் விடுதலை ஆனோம்? சிலர் சொல்றத பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, ராஜ்யம் வெறும் ஃபியூச்சர் ராஜ்யம், அது எதிர்காலத்தில் உள்ள ராஜ்யம் மட்டும்தான், இப்போ ஒண்ணுமே கிடையாதுன்றாங்க. இது என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அப்படி சொல்லும்போது என்ன சொல்லிடுறோம், தேவனுடைய ராஜ்யம் என்கிறது அல்லது ரட்சிப்புங்கிறதே மெயினா ஒரு வாக்கு தத்தம் தான், நாளைக்கு நடக்க போற ஒன்று, இன்னைக்கு அதுல ஒண்ணுமே கிடையாது. அதனால தான் நிறைய இடங்கள்ல அப்படி ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இது என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு என்ன நடந்திருக்குது, உனக்கு வெறும் பாவ மன்னிப்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அவ்வளவுதான். இதை வச்சுக்கோ பத்திரமா, இதை பத்திரமா காத்துக்கோ, கெட்டு போயிடாத. ஏன்னா நாளைக்கு பரலோகம் போகணும், நீ செத்து பரலோகம் போகும்போது உனக்கு மீதி எல்லாம் அங்க காத்துக்கிட்டு இருக்குது. ஏழைக்கும் மாளிகை அங்கே உண்டு. அதனால இந்த பாவ மன்னிப்பை பத்திரமா வச்சுக்கோ. இந்த பாவ மன்னிப்பு மட்டும் தான் இப்ப கொடுக்கப்பட்டிருக்குது, மினிமம், அவ்வளவுதான். மீதி எல்லாம் பிறகுதான் உனக்கு கொடுக்கப்படும். ஏன்னா ராஜ்யம் அப்பதான் வரப்போகுது. அந்த ராஜ்யம் வந்த பிறகுதான் அந்த ராஜ்யத்தின் பெனிஃபிட்ஸ் எல்லாம் உனக்கு உண்டாகும். அதனுடைய முழுமையான ஆசீர்வாதங்கள்லாம் நீ பெற்று அனுபவிக்கலாம். இப்போ ஒன்னும் அனுபவிக்கவே முடியாது என்கிற ரீதியில சொல்லிடுறாங்க. இது பாருங்க, இது ரொம்ப பெரிய தப்பு. என்ன வேதவசனம் அப்படி போதிக்கல. வேதவசனம் எப்படி போதிக்கிறது, ராஜ்யம் வருங்காலத்தில் இயேசுடைய 2ஆம் வருகைக்கு அப்புறம் நித்தியத்தில் வருகிற அந்த ராஜ்யம் வந்தவுடன் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் முழுமை அடைகிறது. உதாரணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு பாவத்திலிருந்து நான் விடுதலையானேன்னு சொல்றேன். எந்த விதத்தில் விடுதலையானேன்? பாவத்தினுடைய தண்டனை எனக்கு கிடையாது, ஏன்னா அந்த தண்டனை இயேசு ஏற்றுக்கொண்டார். பாவத்தினுடைய அதிகாரத்தின் கீழே நான் இல்லை, ஏன்னா பாவம் உங்களை ஆட்கொள்ள மாட்டாது என்ற வேதவசனம் சொல்லு. நீங்க நியாயப்பிரமாணத்தின் கீழே இல்ல, எதுவும் கீழே இருக்கிறீங்க, கிருபையின் கீழே இருக்கிறதுனால பாவம் உங்களை ஆட்கொள்ள மாட்டாது. அப்ப ரெண்டு காரியம், பாவத்தினுடைய பெனல்ட்டில இருந்து எனக்கு, பனிஷ்மெண்ட்ல இருந்து விடுதலை கிடைச்சிருச்சு எனக்கு, அது இனிமே கிடையாது, எனக்கு பனிஷ்மெண்டே கிடையாது, அது ஷுவர். ரெண்டாவது, இந்த வாழ்க்கையை நான் வெற்றிகரமாக பாவத்தை ஜெயித்து என்னால் வாழ முடியும், ஏன்னா அதனுடைய வல்லமையிலிருந்தே நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். ஹலோ, பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப எதிர்காலத்தில் வரப்போகிற அந்த ராஜ்யத்தில் நடக்க போறது என்ன? பாவமே அங்க இருக்காது. The presence of sin itself will be removed. பாவமே அங்க இருக்கவே. இன்னைக்கு நான் உலகத்துல ரட்சிக்கப்பட்டவனா இருந்தாலும் பாவத்தினுடைய பிரசன்னத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். என்ன சுத்தி பாவம் இருக்குது, என்னையும் சேர்த்து இழுக்க பாக்குது இல்லையா? இந்த சோதனைகள் எல்லாம் நம்ம மேற்கொள்ள வேண்டியது இருக்குது, இப்படி வாழ வேண்டியது ஒரு நாள் வரப்போகிறது. பாவம் நம்ம சுத்தி இருக்கவே இருக்காது, பாவத்தையே ஒழித்து போட்டுருவாரு. பாவமே, பாவத்தினுடைய பிரசன்னமே அங்க இருக்காது. அதுதான் வருங்காலத்தில் நடக்க போறது. ஆனா இப்ப கிடைச்சிருக்கிறது எனக்கு பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை, பாவத்தின் வல்லமையிலிருந்து. இது ஷோரா கிடைச்சிருக்கா இல்லையா? அதான் நான் என்ன சொல்றேன், இத வருங்காலத்தில் அந்த 2ஆம் வருகையில் அந்த ராஜ்யத்தில், அந்த ராஜ்யம் நிறைவேறும் போது அது முழுமை அடைகிறது. இந்த பாவத்திலிருந்து விடுதலை என்றது முழுமை அடைகிறது. எப்போ முழுமை அடைகிறது? பாவமே நீக்கப்படுகிறது, பாவத்தையே நீ காண்பதில்லை, அப்போ அது முழுமை அடையும். ஆனா இப்ப அதனுடைய ருசியை, நான் முன் ருசியை இப்பொழுது என்ன பண்றேன், அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன். என்ன முன் ருசி அது? அப்ப பாவத்தையே நான் காண்பதில்லை, பாவம்ன்ற சோதனையே இல்லாம இருக்கும். அந்த பாவம் எந்த விதத்தில் என் பக்கத்தில் இருக்கவே இருக்காது, என் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. பாவமே இல்லாத ஒரு உலகத்தில் இருக்க போறேன் நான். இப்ப பாவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்ப பாவத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தினந்தோறும் பாவத்தை சந்திச்சு கொண்டிருக்கிறேன், அதை நான் மேற்கொள்ள வேண்டியதா இருக்குது.
ஆனா இருந்தாலும் அந்த பரலோகத்தின் முன் ருசிய, வருங்கால தேவனுடைய ராஜ்யத்தின் முன் ருசியை அனுபவிச்சுட்டு இருக்கிற, பாவத்தின் தண்டனை எனக்கு கிடையாது, பாவத்தின் வல்லமையின் கீழே நான் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது, பாவத்தை நான் சேவிக்க வேண்டியது கிடையாது, அதுக்கு அடிமையா இருக்க வேண்டியது கிடையாது, அது சொல்றதை நான் செய்ய வேண்டியது கிடையாது. முன் ருசி. அதே போலதான் சுகம் பாருங்க. இன்னைக்கு சாவு இல்லைன்னு நான் சொல்லல. இன்றைக்கு பாவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாவுன்றது ஒருத்தருக்கு இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்றேன், சுகம் இருக்குது இன்னைக்கு, அது முன் ருசி. நீடிய வாழ்வு இருக்குது, அது முன் ருசி. நான் வாழ்ற நாள் வரைக்கும் நல்ல சுகமா வாழலாம். நான் நீடிய வாழ்வு வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம், விசுவாசிக்கலாம். ஆண்டவர் எனக்கு அதை தர்றாரு, எனக்கு சுகத்தை எனக்கு அவரு தருகிறாரு. இதெல்லாம் தேவனுடைய முன் ருசியா எனக்கு. இப்ப தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பித்து விட்டபடினால், இனாகிரேட் பண்ணப்பட்டு விட்டதுனால, என்னைக்கு இயேசு வந்து சிலுவையில மரிச்சு உயிரோடு எழுந்தாரோ அன்னைக்கே இது இனாகிரேஷன் நடந்துருச்சு. பாருங்க, ஒரு பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணா இனாகிரேஷன் ஒன்னு வைக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் எலெக்ட் பண்ணா, பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணா இல்லையா? இனாகிரேஷன் எலெக்ட் ஆயிடுச்சு. எலெக்ட் ஆன பிறகு இன்றையிலிருந்து இவருடைய ஆட்சி ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அவர் ஓத்து எடுத்து ஆரம்பிக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், இனாகிரேஷன் முடிஞ்சிருச்சு, ஆட்சி ஆரம்பமாயிடுச்சு. அந்த ஆட்சி ஆரம்பமானதுனால அந்த பரலோக ராஜ்யத்தின் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தின் பெனிஃபிட்ஸ், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் இப்பொழுது நான் முன்ருசியாக நான் அனுபவிக்க முடிகிறது. அதனால சுகம் என்கிறது முன்ருசி. அழியாத சரீரம், சாவாமை என்கிறது பின் ருசி. அது முழுமை. அது அந்த ராஜ்யத்தில் வரப்போகுது. இந்த ராஜ்யத்தில் சுகமாக இருக்குது. அதே மாதிரிதான் செழிப்பெல்லாம். செழிப்பும் அந்த ராஜ்யத்தில் செழிப்பினுடைய லெவலே வேற. தங்க வீதி அப்படின்லாம் வாசிக்கிறோம் இல்லையா? இங்க அப்படி ஒன்றும் கிடையாது. ஆனா நிச்சயமாக நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படுகிறது. கையிட்டு செய்யற வேலையில் ஆசீர்வாதம் கட்டளையிடப்படுகிறது. நமக்கு பெருக்கம் உண்டாகிறது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க அவர் பலனை தருகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருகிறது. நம்முடைய தேவையெல்லாம் அவர் சந்திக்கிறார். எண்ணத்தை புசிப்போம், குடிப்போம், உடுத்துவோன்றது பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது கிடையாது. இதெல்லாம் பரமபிதா நமக்கு நிறைவாக தருகிறார். இதெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் முன் ருசி. செழிப்புங்கிறது முன் ருசி. நிறைய பேர் இதை புரிந்துக்கல பாருங்க. இது இனாகிரேட் பண்ணியாச்சு. எதை இனாகிரேட் பண்ணியாச்சு? தேவனுடைய ராஜ்யம் வந்து ஆரம்பிச்சு விட்டுச்சு. இப்ப ஆரம்பிச்சிருச்சு, முழுமை அடைய போகிறது பிற்காலத்தில். இப்போ ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிச்சதுனால அந்த முழுமை அடையும் போது என்ன இருக்குமோ அதனுடைய முன் ருசியை இப்ப நான் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன். என்ன பண்ணிட்டாங்க? இத எல்லாமே பின்னாடிதான். எப்படி சொல்லிட்டாங்க? நான் செத்த பிறகு மோட்சம் போய் தேவனுடைய ராஜ்யம் வந்து அதுல நான் நல்லா இருப்பேனாக்கும். ஏழைக்கும் அங்கே ஒரு இங்க என்ன, இங்க ஒண்ணும் கிடையாது. பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, நீ பேசாம அங்கேயே குடிசையில காத்துட்டு இருக்கும்போது சாவு வரும். சாவு வரும்போது மேல போவேன், மேல போன பிறகு வாழ்வு வரும் அப்படின்னாங்க. ஆகவே கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஆவலா எதிர்பார்க்கிற ஒன்று என்னன்னா சாவு. அதை ஒரு பெரிய ஆசீர்வாதமா நினைச்சு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இதுல இருந்து விடுபட்டு போயிடலாம் இல்லையா? மேல போய் தேவனுடைய ராஜ்யம் வந்து அப்புறம் அதுல வந்து தங்க வீதியில் நடப்பனாக்கும், பெரிய பேலஸ்ல குடியிருப்பனாக்கும் அப்படின்னு இருக்கிறாங்க. எல்லாமே அங்கதான் நடக்க போகிறதுன்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள. அதனாலதான் அப்படி எப்ப பார்த்தாலும் அதை பற்றி தான் பாடிட்டு இருப்பாங்க. நான் போறேன், நான் பறந்து போயிடுவேனாக்கும் அப்படின்னு அதிலே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படாது நடக்கும், தொல்லை ஒழிஞ்சு போனா சரி அப்படின்னு ஆயிடுது. ஏன்னா இங்க வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்குது, இங்க எல்லாமே ரொம்ப பிரச்சனையா இருக்குது. இங்கதான் அவர் ஒண்ணும் செய்ய மாட்டாராம, அப்ப இங்க இருந்து என்ன பிரயோஜனம்? அங்க என்ன செய்வாரா? அங்க போய் பாத்துக்கலாம், அவரு அங்கதான் கொடுப்பாராம். அப்ப அங்க போயிடுறதுதான் பெட்டருங்கிற வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனா உண்மை என்னன்னா அதனுடைய முன் ருசியை இங்கே நாம் அனுபவிக்கலாம். அந்த முன் ருசி இங்கே நமக்கு உண்டு என்கிறது தான் உண்மை. பாருங்க, இதெல்லாம் இல்ல, எல்லாம் எதிர்காலம்னு சொல்லும் போது என்ன பண்ணிடுறோம்னா அது வந்து இன்சூரன்ஸ் மாதிரி, பழைய காலத்து இன்சூரன்ஸ் மாதிரி. பழைய காலத்துல இன்சூரன்ஸ் பாருங்க ரொம்ப சாய்ஸ் எல்லாம் கிடையாது. இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா நீங்க சாவர வரைக்கும் ஒண்ணும் கிடைக்காது, நீங்க போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அப்புறம் தான் அவங்களே யோசித்து பார்த்தாங்க, ஏன் இவனும் வரமாட்டேன்றான், போட மாட்டேங்கிறான் இன்சூரன்ஸ். ஏன் போடுவான்னு சொல்லுங்க. நீ போட்டுக்கிட்டே இரு,
நீ செத்த பிறகு வேற யாரும் அனுபவிப்பாங்க, யாரோ போட்டு. இவனுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. இவன் மற்றவன் பெனிஃபிட்டுக்காக போட்டுட்டே இருக்கணும். மாசம் மாசம் 1000 கட்டிக்கிட்டே வா. எப்ப பாப்பியா நீ பார்க்க மாட்டாத. மற்றவங்களும் எப்ப பார்ப்பாங்க? இவன் செத்த பிறகுதான் பார்ப்பாங்க. அதனால அவங்களும் எதை பார்த்துட்டு இருக்காங்க? இவர் எப்ப போவாருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல காலம் அது யோசித்து கொஞ்சம் மாத்தினாங்க. இப்போ ரொம்ப பேட் சிஸ்டம் அது. போட்டு 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 ஒன்னும் கையில கிடைக்காது. ஆளு செத்த பிறகு அவனுக்கு ஒண்ணு கிடைக்காது, பின்னால இருக்கவனுக்கு தான் கிடைக்கும். இத மாத்தி என்ன பண்ணாங்க? இப்ப சமீப நாட்கள்ல என்ன பண்ணிட்டாங்க? இப்போ மணி பேக் மணி பேக் எல்லாம் போய் போடுறான். இப்போ ஏன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு எடுத்துக்கோ, இன்னொரு 5 வருஷம் மட்டும் இவ்வளவு எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் இவ்வளவு எடுத்துக்கோ, அப்புறம் மொத்தமா இவ்வளவு எடுத்துக்கோ, இப்ப செத்த பிறகு இவ்வளவு வருமாக்கும் அப்படின்னு ஒண்ணு. ஆகாரம் நல்ல பெனிஃபிட்ன்றாங்க. நம்ம டாக்ஸ் வேற கிடையாது, எல்லாம் பெனிஃபிட்லாம் இருக்குது. இவ்வளவு பெனிஃபிட்டையும் சொன்ன பிறகுதான் எடுக்கிறாங்க. நிறைய பிரசங்க என்னன்னா இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி ஆயிட்டாங்க. பழைய இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி. நீ போடு, ஏன் போடணும்? ஒரு நாள் நீ செத்த பிறகு உன் பிள்ளைக்கு ஏதாவது கிடைக்கும். நல்லது இருந்தா கூட இப்ப போட்டுக்கிட்டே இருக்கணுமே. எனக்கு அதுல ஒண்ணுமே கிடையாதா? ஒன்னும் கிடையாது. அதனாலதான் நிறைய பேர் போடல. அதனாலதான் நிறைய பேர் சபையில இன்னைக்கு காணல. ஏன்னா இந்த இன்சூரன்ஸ் யாரும் எடுக்கிற மாதிரி இல்ல. இப்ப நாங்க பிரசங்கம் பண்றது மணி பேக். மணி பேக் வித் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ். உங்க வாழ்நாளிலேயே பல்வேறு காலகட்டங்களில் இப்படிப்பட்ட பெனிஃபிட் எல்லாம் நீங்கள் அடையலாம், இதெல்லாம் அனுபவிக்கலாம். அது கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா அதுக்கு வரி கூட கிடையாதுன்னு இப்படியெல்லாம் பெனிஃபிட் உண்டாகிறதுனாலதான் இப்ப நிறைய பேர் போடுறாங்க. பாருங்க, நான் சொல்லுகிறேன், இதுலயே இந்த இன்சூரன்ஸ்காரங்களே இவ்வளவு பெனிஃபிட் தர்றாங்கன்னா கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பு இன்சூரன்ஸை காட்டிலும் மேலானது. அவர் உங்களை ரட்சித்துட்டு நீ இப்படியே கடந்துக்க, சகிச்சுக்க, 70-80 வரைக்கும் ஓட்டணும். நீ 20ல ரட்சிக்கப்பட்டினா மீதி 50-60 வருஷமும் உனக்கு வந்து நரகம் தான். என்ன பண்றது? செத்து அங்க வந்த உடனே நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துருவ, அப்புறம் எல்லாம் நல்லா ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எந்த இளைப்பாறுதல்? சாவறதா? கிடையாது. இப்ப ஒரு இளைப்பாறு இருக்கு. ஹலோ, சில கிறிஸ்தவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க, சாவறதுதான் இளைப்பாறுதல் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் செத்தவொன்னு வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க, இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறார். பாவம், வாழ்ந்தப்ப நிம்மதியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாரு. பாவம், அதுக்காக ஒரு வார்த்தையும் பிரசங்கம் பண்ணல, ஒன்னும் சொல்லி தரல. பாருங்க, நான் சொல்லுகிறேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இயேசு சொல்றார், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னுடைய நுகம் லகுவாயும் என்னுடைய சுமை, என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கிறது என்றாரு. நான் உங்களுக்கு லைட் அண்ட் ஈஸியா மாத்தி தர்றேன். வாழ்க்கைய உங்களுக்கு எல்லா வருத்தத்தையும் பாரத்தையும் சுமக்கிறதை விட்டுட்டு அந்த வாழ்க்கையை சந்தோஷமிக்க வாழ்க்கையாய், சமாதானம் உள்ள வாழ்க்கையாய், ஒரு நிறைவுள்ள வாழ்க்கையாய், அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் நான் மாற்றி தர்றேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை நீங்களா என்கிட்ட வாருங்கன்றாரு. இத பிரசங்கம் பண்ணி பாருங்க, இந்த மணி பேக் கேரண்டிக்கு நிறைய பேர் வருவாங்க. ஹலோ, இல்லன்னா என்ன சொல்றாங்க? நீ வா, கோயிலுக்கு வா, ஒழுங்கா பைபிள் வாசி, ஒழுங்கா ஜெபம் பண்ணு, ஒழுங்கா பரிசுத்தமா வாழ், இது பண்ணு. ஏயா இப்பதான் கிடைக்குமா? ஒண்ணும் கிடைக்காது. செத்த அப்ப நான் காசு போட்டுட்டே இருக்கணும், ஒண்ணுமே கிடைக்காது. இயேசு சொல்றாரு, ஒண்ணு இல்ல, நீ வந்து இந்த ராஜ்யம் உனக்குள்ள வரட்டும், நீ உள்ளத்தை தர, இந்த ராஜ்யத்தை உள்ள தேவனுடைய ராஜ்யம், அதை தேடு, எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். செத்து பரலோகம் வந்த பிறகு இல்ல. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அவங்க சாவு தான் பெருசா இருக்கு. ஆனா வேதத்துல இவங்க சாவை பற்றி பெருசா சொல்லல, இன்னொரு சாவை பற்றி தான் பெருசா சொல்லி இருக்குது. அது இயேசு கிறிஸ்துவனுடைய சாவு. இந்த உலகத்தின் தளபதியை மாற்றி அமைத்த சாவு, காலத்தை இரண்டாய் பிரித்த சாவு,
கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று 2 விதமா கொண்டு வந்த அந்த சாவு அவர் கல்வாரி சிலுவையில மரித்ததன் மூலமா நமக்கு எல்லாம் வருது ஒழிய நான் மரிக்கிறதன் மூலமா எல்லாம் எனக்கு வரல. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் கிறிஸ்தவர்கள். நான் மரிச்சு எல்லாம் வர்றது இல்ல, அவர் மரித்து எனக்கு எல்லாவற்றையும் பெற்று தந்திருக்கிறார். அவர் மரித்த உடனே the kingdom has been inaugurated. தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பமாகிவிட்டது. அவருடைய ஆளுகை உள்ளங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஆளுகை என்ற உள்ளத்தில் நடக்கிறது. என் உள்ளத்தில் நடக்கிறதுனால உலகத்துல தரித்திரம் இருக்கலாம், ஆனா நான் கையிட்டு வேலை செய்த அதுல ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன்றாரு. கட்டளையிடுவேன் என்ன அர்த்தம்? விதைச்சா விளையாத நிலம் கூட விளைய ஆரம்பிக்கும். அதான் ஆசீர்வாதம். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். தேசத்தில் ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுக்கிறவனாயிருப்பாய், கீழாயிராமல் மேலாயிருப்பாய், வாலாயிராமல் தலையாயிருப்பாய் பரலோகத்தில். அப்படி நான் சொல்லியிருக்கேன். ஹலோ, எங்கங்க மழை பரலோகத்தில் பெய்ய போகுது? உங்க காட்டுல பெய்ய போகுதுங்க. இப்போ எந்த காட்டுல பெய்யலனாலும் உங்க காட்டுல பெய்யும். பெய்யாத மழை கூட பெய்ய வைப்பார் அவரு. விளையாத நிலத்தை விளைய வைப்பாரு. கிடைக்காத வேலையை கிடைக்க வைப்பாரு. கிடைக்காத சுகத்தை கிடைக்க வைப்பாரு. கிடைக்காத வாழ்வை கிடைக்க வைப்பாரு. கிடைக்காத வெற்றியை உண்டு பண்ணுவார். எப்படி? தேவனுடைய ராஜ்யம் உள்ள வந்துருச்சு. இயேசு என்னைக்கு உள்ள வந்தாரோ, இயேசுக்கு என்னைக்கு என்று உள்ளத்தை திறந்தேனோ, அவர் அனுமதித்தேனோ, அவர் உள்ள வந்துட்டார். அவருடைய ஆளுகை உள்ள வந்துருச்சு. எனக்கு வேண்டிய அத்தனையும், ஆவி, ஆத்துமா, சரீரம், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய குடும்ப வாழ்க்கை, எனக்கு வேண்டிய அத்தனை ஆதாரங்களும், எனக்கு தேவையானது எல்லாம் நான் எங்கேயும் தேட வேண்டியதில்லை. அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் என்றாரு. எனக்கு எங்க இருந்து வருது? எனக்கு உள்ளேயே இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. உள்ள இருக்குது. இங்க இருக்குது. இங்க எங்க இருக்குது? இந்த ராஜாவுடைய மேசையில தான் நான் சாப்பிட்டு இருக்கிறேன். இந்த ராஜாவுடைய மேஜையில குறைவே கிடையாது, தாழ்ச்சியே கிடையாது. இந்த ராஜாவுடைய மேஜையில எந்த விதமான பற்றாக்குறையும் கிடையாது. பஞ்சத்துக்கு இடமே கிடையாது. இந்த ராஜா எங்க இருக்கிறார்? அவர் தேடி போலாம். இல்ல, உங்களுக்கு கொஞ்சம் போன் பண்ணலாங்க. எனக்கு போன் பண்ண வேணாம். அந்த ராஜா உங்களுக்குள்ள இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. உங்களுக்குள் இருக்கிறது. அதனாலதான் எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம் என்பதை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஏன் கவலைப்படாதீங்க? உள்ள அவர் ஆண்டுகிட்டு இருக்கிறாரே, அவர் பெரியவராச்சே. அந்த ராஜா கிட்ட குறையே கிடையாது. அந்த ராஜா கிட்ட தோல்வியே கிடையாது. இல்லங்கிற பேச்சே கிடையாது. ஹலோ, இருக்கிறீங்களா? இவங்க என்ன பண்றாங்க? உள்ள ராஜாவையும் வச்சுக்கிட்டு ராஜாவை பற்றி ஒன்னும் தெரியாது. அதனால கவலையில சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. வேத வசனம் சொல்லுது, அதுக்குதான் கோயிலுக்கு போ அங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த ராஜா எங்க இருக்கிறாரு? இங்கே இருக்கிறார். அந்த ஆளுகை எங்க நடக்குது? இங்க நடக்குது. அந்த ஆளுகை நடந்தா அந்த ஆளுகையின் கீழே வாழுகிறவர்களுக்கு பஞ்சமே கிடையாது, குறைவே கிடையாது. எழுந்து நிற்போம். நிறைய இருக்குது. அடுத்த வாரம் இந்த உலகத்தில் டைம் கிளாக்னு ஒண்ணு இருக்குது. அது வரப்போற ராஜ்யத்தில் தான் அதை எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் ஃபுல்லா பிரசங்கம் பண்றேன் நான். இங்க இருக்கிற வரைக்கும் கரெக்டா நிறுத்த வேண்டியதா இருக்குது. சரி, அடுத்த வாரம் தொடர போறேன். இந்த காமிக்க போறேன் பாருங்க. உங்களுக்கு அற்புதமான சத்தியம் இது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கவலைங்கிற பேச்சுக்கு இடமே இருக்காது. வாழ்க்கை தரமே மாறிடும். எப்படி வாழ்றீங்கன்ற அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப முக்கியம், தெரியுமா? அது ரொம்ப வித்தியாசமாயிடும். எல்லாரும் எழுந்து நின்று நாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற ஒன்று அது. இட் இஸ் சம்திங் தட் இஸ் இன்சைட் ஆஃப் யூ. ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்க சொன்னீரே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, கல்வாரி சிலுவையின் மூலமாக, அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக ராஜ்யம் வந்து விட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அதில் பிரவேசித்திருக்கிறோம். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது நீர். நாங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், பிரவேசித்திருக்கிறோம், உடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். இந்த ராஜ்யத்தில் குறைவு கிடையாது, தாழ்ச்சி கிடையாது. இந்த ராஜ்யத்திலே வெற்றி உண்டு. இந்த ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை விளங்கிக் கொள்ளும்படி மனக்கண்களை திறக்கப்படுவதாக. ஜனங்கள் வெற்றியும் வாழ்வையும் அடைவார்களாக. அநேகருக்கு இந்த வார்த்தைகள் உள்ளே செல்லட்டும் கர்த்தாவே. அவர்களுக்கு வெறும் ஆறுதல் மட்டுமல்ல, இன்றைக்கு வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு பதிலாக எது இருக்கட்டும். ஒரு புது வாழ்க்கை அநேகர் ஆரம்பிக்கட்டும். இன்னும் இயேசுவாகிய இந்த ஆண்டவரை, இந்த இரட்சகரை, இந்த ராஜாவை தங்களுடைய உள்ளங்களில் இடம் கொடுத்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளட்டும். உள்ளத்தை திறக்கட்டும். இவர் ராஜாவாக உள்ளே வரட்டும். இவர் ஆண்டு கொள்ளட்டும். இவருடைய ஆளுகை அவருடைய வாழ்க்கையில காணப்படட்டும் கர்த்தாவே. வல்லமுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக.